இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் காவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை மாற்றம்தான் எல் இனோ என்று சொல்லக்கூடிய பெருங்கடலின் வெப்பம் அதிகரித்த ஒரு நிலைமை. அப்ப இந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாம மக்கள் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது இதுல எங்களுக்கு குறிப்பா முஸ்லிம்களுக்கு மறுமையை நம்பியிருக்கிற எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா? இந்த 40, 45, 50, 55 இந்த செல்சியஸை தாங்கிக் கொள்ள இயலாத நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி? அந்த மஹ்ஷருடைய நாளில் அல்லாஹ் தஆலா இந்த சூரியனை 1 மைல் தூரத்துல கொண்டு வந்து வைப்பான். உலகத்துல வச்சு சொல்லிட்டானே, இப்படி ஒரு நாள் இருக்குது, இப்படி நரகம் இருக்குது, இப்படி சொர்க்கம் இருக்குது, இதுக்கெல்லாம் ரெடியாவா? இல்ல, உனக்கு இந்த தண்டனை இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொல்லியும் அதை நாம் செய்யாமல் போனால், அதை தட்டுவிட்டு போனால், புறக்கணிச்சிட்டு போனால், அங்க அல்லாஹ் தஆலா தண்டனை தருவதற்கு, பழி வாங்குவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப சென்ற மாதம் ஆசுரா தாசுவா நோம்பு 2 வந்துச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த வெப்பம், இப்ப கொழும்புல அடிக்கடி மழை பெய்யுது. இதை நான் சொன்னேனே, 8 மாவட்டங்களை ரெட் அலர்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு. இதுல வடக்கு, வடமத்திய, கிழக்கு இதெல்லாம் இதுக்குள்ள வரும். இப்ப இந்த ஆசுரா தாசுவா நோம்பு எங்கட சுன்னத்தான நோம்பு தான் இருந்தும் அதிகமான கொள்கைதான் விடுறதில்லை. ஆனா சென்ற மாதம் அந்த நோம்பு நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிடிக்கல. என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஈஸ்டர்ன் சைடுக்கு போயிருந்தீங்கன்னா சென்ற மாதம் அந்த அளவுக்கு வெப்பம் சொன்னால் நோம்பு பிடிக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கம் இருந்துச்சு. அந்த மனுஷருடைய நாளை பயந்து, அந்த மறுமையுடைய நாளை பயந்து, அடுத்த மனிதனுடைய மானத்தை, அடுத்த மனிதனுடைய குடும்பத்துடைய மானத்தை, அடுத்த மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் மறைத்து வாழக்கூடிய, மன்னித்து வாழக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு இந்த சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக, நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக எல் இனோ வெப்பம் உணர்த்தும் படிப்பினை என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் காவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை மாற்றம்தான் எல் இனோ என்று சொல்லக்கூடிய பெருங்கடலின் வெப்பம் அதிகரித்த ஒரு நிலைமை. அதற்கு எல் இனோ என்று சொல்லி விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் பேர் சுட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்க எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் 2 வாரமாக செய்திகளில், சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக யூரோப் நாடுகள், மேற்கத்திய நாடுகள் இந்த எல் இனோ என்று சொல்லக்கூடிய இந்த வெப்பத்தினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதனாலேயே பேர் சூட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? யூரோப் ஹீட் வேவ் என்று சொல்லி
வெப்பத்தால் கொதிக்கும் ஐரோப்பியா என்று சொல்லி பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் எடுத்து பாருங்க, வெப்பநிலை மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய இன்றைய நிலைமை எந்த அளவுக்கு சொன்னால் 40 செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை. இப்ப கொழும்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா சில நேரம் இன்றைக்கு ஒரு 34க்கு 37க்கு இடையில வெப்பநிலை இருக்கும். இலங்கையில கூடுதலான வெப்பநிலை வந்து நியூஸ்ல சொல்லும் போது, காலநிலை அறிக்கை சொல்லும் போது சொல்லுவாங்க, இலங்கையில கூடுதலான வெப்பநிலை எந்த மாவட்டம், குறைந்த வெப்பம் எந்த மாவட்டம் சொல்லும் போது கூடிய வெப்பநிலை வந்து குறிப்பாக வடக்கு மாகாணங்கள்ல, வடக்கு மாகாணத்தை சொல்லுவாங்க, கிளிநொச்சி இப்படியான இடங்கள்ல 37, 38, சில நேரம் 36, இதுதான் இலங்கையில் கூடுதலான வெப்பநிலை என்று சொல்லுவாங்க. குறைஞ்ச வெப்பநிலை சொல்லும் போது இந்த நுவரெலி, பதுல்ல, பண்டாரவேல அந்த பகுதியில் சொல்லுவாங்க 16, 17, 18 செல்சியஸ். இப்ப கொழும்புல இருக்கக்கூடிய நாங்க, ஏனைய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நாங்க ஒரு வெக்கேஷன் வந்தா, ஏப்ரல் மாதம் வெக்கேஷன் வந்தா எங்க போவோம்? நுவரைக்கு தான் போவோமே. கொஞ்சம் போயிட்டு அங்க கூதல்ல கொஞ்சம் உடம்பு ராகத்தான் நிம்மதி அடைஞ்சிட்டு வருவோமே. அப்ப அங்க எப்படி ஒரு 16, 17, 18 செல்சியஸ்ல தான் இருக்கும். அது எங்களுக்கு தாங்க இல்லாம இருக்குமா இல்லையா? நாங்க அங்க போயிட்டு ஒரு வீடோ ஏதோ புக் பண்ணும் போது ஹீட் வாட்டர் இருக்குதா, ஹீட்டர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் புக் பண்ணுவோம். அதே தாங்கி கொள்ள இயலாது. அப்போ மைனஸ் டிகிரி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு பழகி இருப்பாங்களா இல்லையா? அதுக்கு பழக்கப்பட்டு வாழக்கூடிய மக்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, பின்னால இதை ஒரு படிப்பினை உணர்த்துதே, அதை சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த அளவுக்கு மைனஸ் டிகிரியில வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு அந்த நாட்டில் 40 செல்சியஸை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஜெர்மன், பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ் இப்படியான நாடுகள்ல எந்த அளவுக்கு இன்றைக்கு வெப்பநிலை வந்திருக்குன்னு சொன்னா, பிரான்ஸ் வெப்பநிலை வந்து 114, 115, 114, 115 பிரான்ஸ் வெப்பநிலை. பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட 1000க்கு மேல மக்கள் மரணித்திருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பா சிறுவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும். காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மரணிக்கிறாங்க, தாங்கிக் கொள்ள முடியாது அந்த அளவுக்கு வெப்பநிலை என்று சொல்றாங்க. இந்த 114, 115 டிகிரி செல்சியஸ்ல வெப்பம் அடிச்ச உடனே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த நாடுகள்ல ரோட்ல இருக்கக்கூடிய தார் இருக்குது, தார் உருகி ஆட்கள் நடக்கும்போது, பயணிகள் நடக்கும்போது ஷூல காலில் அந்த தார் வந்து உருகி தண்ணி மாதிரி பேஸ்டா வந்து ஷூல ஒட்டக்கூடியதை பார்க்கிறோம். டஸ்ட்பின் பக்கெட்டுகள் வச்சிருப்பாங்களே, டஸ்ட்பின் பக்கெட் எல்லாம் அப்படி உருகி அப்படியே ஒரு நெருப்பால சூடாக்கினா எப்படி நாங்க ஒரு ரப்பரை பத்த வச்சா வடியுமோ, அதை மாதிரி டஸ்ட்பின் பக்கெட் எல்லாம் உருகி போகுது. கலர் லைட்ல இருக்கக்கூடிய கிரீன், எல்லோ, ரெட் கலர்ல கலர் லைட்ல லைட் இருக்குமா இல்லையா, அதுக்கு மேலால ஒரு ஃபைபர் கவர் வரும். இந்த ஃபைபர் கவர் அப்படியே உருகி டொட்டா கீழே வடியுது. அந்த அளவுக்கு இந்த 100, 114 செல்சியஸ் வெப்பம் வந்த உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாம உருகுது. மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வீதியில நடக்க முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பிரான்ஸ்ல வீதிகள்ல ஆர்டிபிஷியல் ஸ்னோ ரெயின் என்று சொல்லக்கூடிய செயற்கை பனிமலை, நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா விளங்கும். செயற்கை பனிமலைகளை பனியா பெய்ய வைக்கிறாங்க. வீதிகள்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல சின்ன பைப் அடிச்சு அதுல வந்து செயற்கையாக பனி பெய்கிற மாதிரி செட் பண்றாங்க. ஏன்? மக்களால தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நீரால தாக்குவாங்களா இல்லையா, தண்ணியில தாக்குறது, அதை கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படியே மேலைக்கு அடிக்கிறாங்க தண்ணீர், அது அப்படியே மழை பெய்கிற மாதிரி பெய்யுது. இப்படி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யலுமோ அவ்வளோ ஏற்பாடையும் செய்யறாங்க. இதையும் தாண்டி அந்த பகுதி மேயரால், அந்த பிரான்ஸ்ல எந்த பகுதியில் இந்த 114 டிகிரியில செல்சியஸ்ல வெப்பம் அடிக்குதோ அந்த பகுதி மேயர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மக்களுக்கு செல்போன் மாதிரி செல்ஃப் ஃபேன், கையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஃபேன் ஒன்று கொடுக்குறாங்க அரசாங்கத்தாலே. நீங்க தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த ஃபேன் ஆன் பண்ணி நீங்க பிடிச்சு கொள்ளுங்க உங்களோட மேல. எந்த அளவுக்கு இந்த 100, 114 செல்சியஸ் வெப்பம் அடிச்ச உடனே இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம
செயற்கையாக மனிதன் இந்த அளவுக்கு ஏற்பாடுகளை செய்யறான். அதையும் தாண்டி அரசாங்கம் அறிவிக்கிறாங்க என்ன தெரியுமா? எங்கட மீன் வளம் இருக்குதே, அங்க இருக்கக்கூடிய குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் ஹீட் ஆகி அதுல இருக்கக்கூடிய மீன் வளம் இல்லாம போச்சுன்னா அந்த மீன் வளத்தால மீன் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு, மீனை தொழிலாக செய்யக்கூடிய மக்களுக்கு மீன் வளம் இல்லாம போயிடும். இதை எப்படி பாதுகாக்கிறது? இப்படி என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய இயலுமோ இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. எதுவரைக்கும்? வெறுமனே 100-114 டிகிரி செல்சியஸ்ல வெப்பம் அடிக்கும் போது அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்துக்கு காலம் சில இயற்கை அனர்த்தங்களுக்கு தருவாங்க. இந்த இயற்கை அனர்த்தம் ஒவ்வொன்றும் எதை ஞாபகப்படுத்துது தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இந்த ஒவ்வொன்றிலையும் படிப்பினை வச்சிருக்கிறான். இப்ப போன நவம்பர் 28 ஒரு 3 நாள் நாட்டில் எல்லா பகுதிகளிலும் 3 நாள் தொடர்ச்சியாக மழை பெய்ஞ்சிச்சு. என்ன நிலைமையாயிடுச்சு? கோடிக்கணக்கான சொத்துக்கள் பூமிக்குள்ள போயிடுச்சு. குறிப்பா அந்த கம்பல கெலியோ இந்த பகுதியெல்லாம் பார்த்திருப்பீங்களே, கோடிக்கணக்கான பொருட்கள் பணமாக காசாக கட்டிடங்களாக எல்லாமே கோடிக்கணக்கு பூமிக்குள்ள போச்சு. எத்தனை மக்கள் பூமிக்குள்ள புதைஞ்சு போனாங்க. இதுல ஏதாவது மனிதனுக்கு அல்லாஹு தாலா தரான் படிப்பினை இருக்கு, படிச்சு நீ திருந்திக்கோள். ஆனா மனுஷன் படிப்பினை பெறாங்க. இந்த எல்லினோன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பத்தால் அல்லாஹு தாலா படிப்பினை வச்சிருக்கிறான். இப்ப எங்கட நாட்டை எடுத்து பாருங்க. எங்கட நாட்டுல நேற்றைய தினம் 8 மாவட்டங்களை ரெட் அலர்ட்டா பண்ணியிருக்கிறான். செய்தி பார்த்தவங்களுக்கு விளங்கும். 8 மாவட்டங்கள் இலங்கையில ரெட் அலர்ட் பண்ணியிருக்கிறான். செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதத்தில் இந்த 8 மாவட்டங்கள் எல்லினோ தாக்கத்தால இப்ப இருக்கிற வெப்பநிலையை விட 81% வெப்பம் அதிகரிக்கக்கூடும். 81% வெப்பம் அதிகரிக்கக்கூடும். நீர்நிலைகள்ல இப்ப இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தண்ணி மட்டம் இருக்குது 45% தான் இப்ப இருக்கிறான். 45% நீர்நிலைகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குளங்கள்ல ஆறுகள்ல பாவிகள்ல இருக்கக்கூடிய நீர்மட்டம். இந்த நீர்மட்டம் 35% குறையும். நீர் வளங்கள் நீர் விநியோக அந்த திணைக்களங்களால யோசிக்கிறாங்க எப்படி மக்களுக்கு நீர் விநியோகம் செய்யறது, இதை எப்படி பாதுகாக்கிறது. அந்த அளவுக்கு இலங்கையில செப்டம்பர் அக்டோபர்ல இந்த எல்லினோ தாக்கம் வரும்னு சொல்றாங்க. நவம்பர் டிசம்பர் ஆகும் போது இன்னும் அதிகரிக்கலாம். இதுல 2 விதமா சொல்றாங்க. சில பகுதிகளில் இந்த யூரோப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம் பாதிக்கும். இன்னும் சில பகுதிகளில் சென்ற வருடம் நவம்பர் டிசம்பர்ல எப்படி வெள்ளத்தால் ஒரு அனர்த்தம் ஒரு அழிவு வந்துச்சோ அது போன்று இன்னும் சில பகுதிகளில் வெள்ளத்தால அழிவு வரலாம் என்று நேற்றைய தினம் இந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தால மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. நீங்க நியூஸ் பார்த்துட்டு தான் விளங்கிருக்கீங்க. அப்ப இந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாம மக்கள் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது இதுல எங்களுக்கு குறிப்பா முஸ்லிம்களுக்கு மறுமையை நம்பியிருக்கிற எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா? இந்த 40, 45, 50, 55 இந்த செல்சியஸை தாங்கிக் கொள்ள இயலாத நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி? அந்த மஹ்ஷருடைய நாளில் அல்லாஹ் தஆலா இந்த சூரியனை 1 மைல் தூரத்துல கொண்டு வந்து வைப்பான். இப்ப லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கால மைல்களுக்கு அங்கால இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தை எங்களால தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த அளவுக்கு மனிதன் ஏற்பாடுகள் செய்யறானே, நாளை மறுமையில இந்த ஏற்பாடுகள் செய்ய இயலுமா? மறுமையில இந்த ஏற்பாடு எங்களால செய்ய முடியுமா? சூரியன் 1 மைல் தூரத்துக்கு அங்கால கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா வைத்தால் அந்த வெப்பத்துக்கு இப்ப அரசாங்கங்களால செய்யற மாதிரி செயற்கை பனிமலைகளை செய்ய இயலுமா? அரசாங்கங்களால மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு பண்ண இயலுமா? அல்லது செல்ஃப் ஃபேன்ல கொடுக்க இயலுமா? ஒண்ணுமே முடியாது. அங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகள், எல்லா தண்ணி கிடைக்கணுமா, ஃபேன் கிடைக்கணுமா, எது கிடைச்சாலும் இங்க நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அந்த மறுமைக்காக வாழ்ந்தால் மட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்களே, 1 மைல் தூரத்தில் இந்த வெப்பத்தை கொண்டு வந்து வச்சா அங்க இருக்கக்கூடியது எப்படி? அல்லாஹ் தஆலா மறுமையுடைய தண்டனை எல்லாம் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? வெப்பத்தாலையும் நெருப்பாலையும் தான் அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது? கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றானே. நரக வேதனை நெருப்பாலே இருக்கும். மஹ்ஷருடைய அந்த நாளும் வெப்பத்தாலே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க?
அந்த வெப்பத்தின் காரணமாக இன்றைக்கு உலகத்தில் இந்த 115 செல்சியஸ் அடிக்கக்கூடிய நாட்டுல எந்த மக்களுக்கும் அப்படி வேறுக்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, அந்த மஹ்ஷருடைய நாள், இதுதான் படிப்பினை, அந்த மஹ்ஷருடைய நாளில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வெப்பத்தால வியர்த்து சிலருடைய வியர்வை எந்த அளவுக்கு இருக்கும், சிலருடைய கரண்டை கால் அளவுக்கு இருக்கும், இன்னும் சிலருக்கு முழங்காலுடைய அளவுக்கு இருக்கும், இன்னும் சிலருக்கு இடுப்புடைய அளவுக்கு இருக்கும், இன்னும் சிலருக்கு நெஞ்சுடைய அளவுக்கு இருக்கும், இன்னும் சிலருக்கு வாயுடைய மட்டத்துக்கு இருக்கும், இன்னும் சிலருக்கு அதையும் தாண்டி போகும் என்று சொன்னால் அன்றைய நாளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த எல்லினோ மாதிரியா, இப்ப பிரான்ஸ்ல அடிக்கிற வெப்பம் வெயில் மாதிரியா, அல்லது ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய வெயில் மாதிரியா இருக்கும்? சாதாரண ஒரு நாள் கிடையாது. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மஹ்ஷருடைய நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாள்ல ஒருத்தர் பார்த்து கொள்ள மாட்டாங்களா? ஆடை இல்லாம பிறந்த மேனியோட இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒருத்தர் பார்க்கிற நாளா அந்த நாள்? அப்படியாப்பட்ட ஒரு நாள் எப்படி இருக்கும்? வியர்வையில இந்த அளவுக்கு மனிதன் மூழ்கடிக்கப்படுவான் என்று சொன்னால், 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மனிதனுக்கு அந்த நாளில் தாகம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும் என்று சொன்னால், அந்த நாளையில மனிதன் இதையா பார்த்து கொண்டிருப்பான்? அப்படியாப்பட்ட ஒரு நாள். அல்லாஹ் தஆலா இந்த வெப்பத்தை வச்சு, இவ்வளவு வேர்வையை வச்ச உடனே அந்த மஹ்ஷருடைய நாளும் நரகமும் அல்லாஹ் தஆலா நெருப்பாலையும் சூட்டாலையும் தானே தண்டிப்பான். இந்த மஹ்ஷருடைய நாள்ல மனிதன் இப்படி கஷ்டப்படும் போது எல்லாரும் கேட்கிறது என்ன தெரியுமா? குடிக்க தண்ணி. எப்படி இப்ப பிரான்ஸ்ல வெயில் வரும்போது தண்ணி ஏற்பாடு, இது இயற்கையாகவே நடக்குது பாருங்க. இதுல இருக்கக்கூடிய படிப்பினை, மனிதனுக்கு வெயில் கூடும் போது, சூடு கூடும் போது அடுத்ததா தேவை என்னது? உடம்புக்கு தண்ணி தேவை, குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. இததான் அங்கேயும் நாங்க கேட்போம், அல்லாஹ் கிட்ட கேட்போம் என்னது? தண்ணி தான் கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படும் போது யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதை வணங்கினவர்கள் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அனுப்பும் போது கடைசியாக இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. யூதர்கள் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேட்பான், நீங்க யாரப்பா வணங்கினீங்க? யூதர்கள் சொல்லுவாங்க, ஹுசைர் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் ஹுசைரை வணங்கினோம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க பொய் சொல்றீங்கப்பா, எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லையே, நீங்க பொய் சொல்றீங்க. அடுத்தது அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும்? அந்த நாள்ல தண்ணியை தான் கேட்பாங்க. அந்த நாள்ல தண்ணியை தான் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா காணல் நீரை காட்டுவான், போயிட்டு நரகத்துல விழுந்துருவாங்க. கிறிஸ்தவர்களை கூப்பிடுவான். கிறிஸ்தவர்கள் யாரை வணங்குவாங்க? அவங்களே சொல்லுவாங்க, இறைவா, ஈசா இப்னுல்லா, உன்னுடைய மகன் ஈசாவை வணங்கினோம், நீங்க பொய் சொல்றீங்க. அதே பதில் அவங்களும் போய் சொல்லுவாங்க. இதுல என்ன விளங்குது? அந்த மஹ்ஷருடைய நாள்ல எல்லாருக்கும் தேவை தண்ணி தான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அந்த மஹ்ஷருடைய நாளை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த கௌசர் நீர்த்தடாகத்துல தண்ணி. அப்ப அந்த நாள்ல ஏற்பாடு பண்ணி தரத்துக்கு யாருமே இல்லை. எங்களுக்கு கிடைக்க போறது என்னது? அங்க இறைவனிடம் கிடைக்கக்கூடிய அந்த கௌசர் நீர் தடாகத்துல தண்ணி. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த நாள்ல எப்படியாப்பட்ட நாளாக இருக்கும்? எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு திண்டாடக்கூடிய ஒரு நாள். அப்படியாப்பட்ட நாள்ல தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய ஏட்ட கையில தருவான். யாருடைய ஏடு வலது கையில கிடைக்குதோ அவர்களுக்கு அங்க நீர் கிடைக்கும், அவர்களுக்கு அங்க நிம்மதி கிடைக்கும். எனக்கோ உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ யாருக்கும் உறுதியாக செல்ல இயலுமா? என்னுடைய ஏடு எந்த வலது கையில கிடைக்கும் எனக்கு சொல்ல இயலுமா? பேசக்கூடிய எனக்கு கூட உத்தரவாதம் சொல்ல முடியாது, என்னுடைய ஏடு என்னுடைய வலது கையில கிடைக்கும். யாருக்குமே சொல்ல முடியாது. கிடைக்கணும், அதுக்கு துஆ செய்யணும். அல்லாஹ் தஆலா தரும் போதே வலது கையில எங்கட ஏடு, நாங்க செஞ்ச நன்மை தீமை ஏடு இருக்குதே, வலது கையில கிடைக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருவரும் துஆ செஞ்சிடணும். கிடைச்சிச்சின்னு வைங்க, அந்த மஹ்ஷருடைய நாள் எங்களுக்கு நிம்மதியான ஒரு நாளாக அமையும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. நாங்க செஞ்ச அணுவளவு நன்மையும் அந்த ஏட்டில் இருக்கும், நாம் செஞ்ச அணுவளவு தீமையும் அந்த ஏட்டில் இருக்கு. கையில கிடைக்குமே,
கிடைச்சோனே விளங்கும். யாப்பா நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது செஞ்ச ஒவ்வொன்றுமே இதுல இருக்குதே என்பது ஏடு கையில கிடைச்சோடனே விளங்கும். அப்ப அதுக்கு பயப்படணும். ஏன் அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான். என்னது? மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அல்லாஹு தஆலா மன்னிக்காதது எது? இணை வைக்கக்கூடியது. மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையில் இரண்டாவது என்னது? தொழுகை தானே. தொழுகை இரண்டாவது கடமை. அல்லாஹு தஆலா மறுமையில இந்த வானவர்களிடம் அந்த மனுஷருடைய நாள்ல கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு மன்னிப்பை கொடுப்பார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா வானவர்களிடம் கேட்கிறது என்ன தெரியுமா? இவனுடைய வணக்கத்துல தொழுகையை தானே முதலாவது கேட்பான். இந்த தொழுகையில குறைபாடு இருக்குதான்னு அல்லாஹு தஆலா கேட்பான். ஏன்? அந்த தொழுகை தான் நாளை அந்த மனுஷருடைய நாளில் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம். இன்றைக்கு இந்த உலகத்துல பாருங்க, மனிதன் பொடுப்போக்காக இருக்கிறதே இந்த தொழுகையில தான். இந்த தொழுகையை தான் அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய நாளில் முதலாவது கேள்வியாக கேட்பான். அந்த தொழுகையை தான் நாங்க இன்றைக்கு பொடுப்போக்காகவே இருக்கிறது. அந்த தொழுகையில குறைபாடு இருந்தா அல்லாஹு தஆலா கேட்பான், இந்த அடியான் நஃபீலான தொழுகை ஏதாவது செஞ்சிருக்கிறானா இதை ஈடு செய்யறதுக்கு? அப்படி ஏதாவது இருந்தால், லுஹா தொழுகை, சுன்னத்தான தொழுகை, கியாமுல்லைல் தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, இப்படி ஏதாவது தொழுகை நஃபீலான தொழுகை இருந்தால் அல்லாஹு தஆலா இதுக்கு ஈடாக செஞ்சு மனிதன் என்ன செய்வான்? காப்பாற்ற நினைப்பான். இது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு இருந்தால், இந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குதே, இதுல யாராவது ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தால் பயப்படக்கூடிய ஒரு நாள். ஏன் தெரியுமா? அந்த மனுஷருடைய நாள் முழுக்க பழி வாங்கக்கூடிய ஒரு நாள். மனுஷருடைய நாள். அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கணும்னாலே அல்லாஹ் தஆலா மனிதன் அங்கதானே பழி வாங்குவான். உலகத்துல வச்சு சொல்லிட்டானே, இப்படி ஒரு நாள் இருக்குது, இப்படி நரகம் இருக்குது, இப்படி சொர்க்கம் இருக்குது, இதுக்கெல்லாம் ரெடியாவா? இல்ல, உனக்கு இந்த தண்டனை இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொல்லியும் அதை நாம் செய்யாமல் போனால், அதை தட்டுவிட்டு போனால், புறக்கணிச்சிட்டு போனால், அங்க அல்லாஹ் தஆலா தண்டனை தருவதற்கு, பழி வாங்குவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் 2 கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டை குத்திருந்தால், நோவினை செய்திருந்தால், அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை நிறைவேற்றிக் கொள்வான். ஏன்? அதுக்குதான் சொர்க்க நரகம் இல்லை, தண்டனை நிறைவேற்றப்படும். ஒரு மிருகத்துக்கே அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. இந்த கடமையில் இன்றைக்கு மனிதன் எவ்வளவு அநியாயம் செய்கிறான். எண்ணிலடங்காத அநியாயத்தை இன்று மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் செய்கிறான். ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குவதில், ஒரு மனிதனுடைய குடும்பத்தினுடைய மானத்தை வாங்குவதில், ஒரு மனிதனுடைய பிள்ளைகளுடைய மானத்தை வாங்குவதில் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா, ஒத்தர பழி வாங்கணும் சொன்னா, இப்ப வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு குரூப்ல எல்லாம் ஒத்தன பலாய கலவுற அளவுக்கு இன்னைக்கு வந்துச்சு. வாட்ஸ்அப் குரூப்கள் ஆரம்பிச்சு அதுல தனக்கு சாதமானவர்களை சேர்த்து கொண்டு இன்னொருத்தண்ட பலாய கழுவுற அளவுக்கு இன்றைக்கு மனுஷன் நிலைமை வந்துச்சு. சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தண்ட பலாய கழுவுற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்துட்டு. இது மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இப்ப அவன் அங்க நிப்பானே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னால், சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த திஹாமா மலையை காட்டி சொல்றாங்க, இந்த திஹாமா மலையுடைய அளவுக்கு நன்மை செஞ்ச நிலைமையில நன்மைகளை அள்ளி கொண்டு ஒருத்தன் வருவான் மறுமையில. திஹாமா மலைയുടെ அளவுக்கு நன்மை வரணும், எந்த அளவுக்கு வரும்? அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி கொண்டு ஒருத்தன் வருவான். அவனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அங்க நிற்பான். இந்த உலகத்துல அவனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அங்க நிற்பான். அவன் வருவான் அல்லாஹ் கிட்ட. ஏன்? அங்கதானே பழி வாங்கக்கூடிய நாள், அங்கதானே தண்டிக்கக்கூடிய நாள். இங்க உலகத்துல தண்டிக்க போனா சரியான இவன் என்ன செய்வான்? பலவீனவனமாக இருப்பான். எவனால பாதிக்கப்பட்டானோ அவனை விட இவன் பலவீனமானவனாக இருந்தா அவன்கிட்ட இவனுக்கு அவனை தண்டிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த உலகத்துல கிடைக்காது.
சட்ட ரீதியாகவும் கிடைக்காது. ஏன் சட்டம் என்று போனால் சில நேரம் போற எல்லா இடத்துலையும் சில நேரங்கள்ல சட்டம் போற அந்த எதிர்பார்த்து போற இடத்துல நிறைவேற்றப்படக்கூடிய இடங்கள் இருக்குது, அரிதிலும் அரிது. நாம யாரை எதிர்த்தரப்பா கொண்டு போறோமோ, எதிர்த்தரப்புற இருக்கிறவன் பண பலத்தை, ஆள் பலத்தை, சமுதாய பலத்தை பார்த்து இன்றைக்கு சட்டம் கூட வளைஞ்சு போறத பார்க்கிறோம். அப்படியாப்பட்டவன் பாதிக்கப்பட்டிருப்பானே, அவன் அங்க வந்து நிற்பான். யாலா உலகத்தில் இவன் வாழும் போது என்ன மானவங்கப்படுத்தினான், யாருமே அறியாத விஷயங்களை இவன் சமுதாயமயப்படுத்தினான். எந்த பிள்ளைகளை பத்தி குறை பேசினான், எந்த மனைவியை பத்தி குறை பேசினான், இப்படி எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து வைப்பான். அப்படியாப்பட்ட ஒரு நாள். அப்ப இந்த எல்லினோவால வார வெப்பத்தையே தாங்கிக் கொள்ள முடியாத நாங்க இவ்வளோ ஏற்பாடு செய்யறோமே, அந்த மறுமையில அந்த மனுஷருடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கும் போது அதுக்குள்ள வேற இந்த தண்டனை வந்து நின்றா எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து வச்சா அவன் சொல்லுவான், இங்க உலகத்துல என்னென்ன அநியாயம் செஞ்சோமோ பிள்ளைகளை பத்தி. இன்றைக்கு பாருங்க, குறை பேசுறதுல அளவே இல்லாம குறை பேசுறோம். இதை பத்தி பேசுறியா இல்லையா? ஏன் அல்லாஹ் கூட நாளை மறுமையில ஒரு அடியான விசாரிக்கும் போது சில அடியார்களை அல்லாஹு தஆலா யாருக்கும் தெரியாம மறைமுகமாக விசாரிப்பானாம். சில பேரை பகிரங்கமா விசாரிப்பான். நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களிடம் முன்னிலையில பகிரங்கமாக விசாரிப்பான். இன்னும் சிலர் அல்லாஹ் தஆலா எப்படி விசாரிப்பான் தெரியுமா? மறைமுகமாக. அந்த விசாரணை அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. யார் அந்த அடியான்? அந்த அடியான் உலகத்துல வாழும் போது இன்னொரு அடியானுடைய குறைகள் தவறுகளை அறிஞ்சிருப்பான், தெரிஞ்சிருப்பான். தெரிஞ்சிருந்தும் அவன் அவனுடைய மானத்தை வாங்கி இருக்க மாட்டான். இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நல்ல தோஸ்தா இருக்கும் போது, நல்ல மெங்கோ ஃப்ரெண்டா இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்குவாங்க, அப்படி மச்சான் இப்படி மச்சான் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. இல்ல நல்ல ஒத்துமையா இருக்கும் போது ஒருத்தருடைய குறை ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும் போது இவன் அவங்கிட்ட பேசவும் மாட்டான், அவன் இவங்கிட்டவும் பேச மாட்டான். ஏன்? நல்லா இருக்கிறாங்களே. ரெண்டு பேருக்கு இடையில, அது கணவன் மனைவியா இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா இருக்க கூட பேச மாட்டாங்க. கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒரு விரிசல் வந்துட்டு வந்த உடனே இவரோட மனசுல இருக்கிற அவ்வளவு இவரோட இப்ப யாரு இருக்கிறோம் அவ்வளவு பேர்கிட்ட சொல்றது, அவனா அவன் அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன், அவளா அவள் இப்படியாப்பட்டவள் அப்படியாப்பட்டவள், எல்லாத்தையும் வெளியில போறது. இப்படியாப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா மறைமுகமாக விசாரிப்பானா? நிச்சயமாக விசாரிக்க மாட்டான். யார மறைமுகமாக விசாரிப்பான்? என்ன பாதிப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னதான் அவங்களுக்கு இடையில விரிசல் வந்தாலும், அவனை பத்தி இருக்கக்கூடிய அந்த தப்புகளை தவறுகளை அல்லாஹ்வுக்காகவே நான் மறைக்கிறேன். மறுமையில அல்லாஹ் தஆலா என்னுடைய குறைகளை மறைக்க வேண்டும், அதற்காக மறைக்கிறேன் என்று யார் இருக்கிறானோ அப்படியாப்பட்டவங்களுடைய விசாரணை மறைமுகமாக நடக்கும். அதான தேவை. இந்த உலகத்துல நான் சுத்தவான், எனக்கு தப்பே இல்லை, நான் தவறே இல்லை, நான் நல்லவன், நான் சுத்தமானவன், இப்படி யாரும் உலகத்துல பேசலாம்? அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தான் தெரியும், நான் செஞ்ச தப்பு எனக்கு தானே தெரியும். நான் இங்க வந்து பயம் பண்றேன், உங்களோட முன்னுக்கு வாய்க்கிலேயே பேசுறேன், குடும்பத்துல நல்லவனா வாழ்றேன், சமூகத்துல நல்லா வாழ்றேன், என்னோட தொழில் செய்யறாக்களோட நான் நல்லவன்ட்டு காட்டிக்கொள்றேன், எந்த ஊர்ல நான் நல்லவனா இருக்கிறேன். ஆனா மறைமுகமாக ஏதோ ஒரு ரீதியில நான் ஒரு கெட்டவனாக இருக்கிறேன்னு வைங்க. இப்ப அல்லாஹ் தஆலாவுக்கும் எனக்கும் தெரிஞ்சது, இப்ப என்னுடைய குறையை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில மறைக்கணும் என்று சொன்னால் எனக்கு யாருடையாவது ஒரு குறை தெரிஞ்சா மறைக்கத்தானே வேணும். நான் எதிர்பார்க்கிறது தானே அவனை எதிர்பார்ப்பான். எனக்கு இருக்கக்கூடிய வெக்கம் தான் அவனுக்கும் இருக்கும், எனக்கு இருக்கக்கூடிய மானம் தான் அவனுக்கு இருக்கும். இதை யாரும் யோசிக்கிறாங்களா? இன்னும் இவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், என்னது? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருத்தனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? இந்த குறை கூறி புறம் பேசுறவன் நாளை மறுமையில வரும்போது எப்படி வருவான் தெரியுமா? செம்பாலான நகத்தால அவனை கிழித்து கொண்டு வருவான். அவன் மேல, அவனுடைய மேல அவனை கிழித்து கொண்டு வருவான். இவனை பார்க்கும் போதே நாங்க அறிஞ்சு கொள்வோம் என்ன தெரியுமா? ஆஹா, இவன் உலகத்தில் இருக்கும் போது அடுத்தவனுடைய குறையை பேசினவன், அடுத்தவனுடைய பலாய கழுவினவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால வச்சு என்ன சொன்னாங்க? அரஃபா தினத்தில் இருக்கும் போது என்ன சொன்னாங்க?
நாம் இருக்கக்கூடிய நாளை விட, இந்த இடத்தை விட, இந்த காபாவை விட அடுத்த மனிதனுடைய மானம் புனிதமானது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்றைக்கு அடுத்த மனிதனுடைய மானம் பட்டம் விடுற மாதிரி நூல்ல கட்டி பறக்க விடுறாங்க. இவங்களுக்கு அந்த மஹ்ஷருடைய நாள்ல அந்த கஷ்டப்படும் போது, 1 மைல் தூரத்துல சூரியன் இருக்கும் போது, அந்த வெப்பத்துல அல்லாஹ் தஆலா தண்ணி கொடுப்பானா? அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதலை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப இந்த எல்லினோன்ற தாக்கம் வரும்போது, இப்ப ஐரோப்பியால தாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பத்துக்கு செப்டம்பர் அக்டோபர்ல இலங்கை தாக்கம் என்று சொல்லும் போதே இப்ப அரசாங்கத்தால் என்ன செய்யறாங்க? அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யறாங்க. அங்க என்ன செய்யறாங்க? செயற்கையான முறையில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. இதுக்கே பயப்படக்கூடிய நாங்கள், இதுக்கே கஷ்டப்படக்கூடிய நாங்கள், அந்த நாள்ல போய் அந்த மஹ்ஷருடைய நாள்ல இருக்கணும் சொன்னால் பயப்படணுமா இல்லையா? அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணுமா இல்லையா? அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த நாளை பயப்பட்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மஹ்ஷருடைய நாள் இப்ப இருக்கக்கூடிய வெப்பத்தை பார்த்து பயப்படக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உணர்த்ததை கொண்டு வரணும். என்ன இது உணர்த்துது? இதையே தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப சென்ற மாதம் ஆசுரா தாசுவா நோம்பு 2 வந்துச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த வெப்பம், இப்ப கொழும்புல வந்து அடிக்கடி மழை பெய்யுது. இதை நான் சொன்னேனே, 8 மாவட்டங்களை வந்து ரெட் அலர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இதுல வந்து வடக்கு, வடமத்திய, கிழக்கு இதெல்லாம் இதுக்குள்ள வரும். இப்ப இந்த ஆசுரா தாசுவா நோம்பு வந்து எங்கட சுன்னத்தான நோம்பு தான் இருந்தும் அதிகமான கொள்கைதான் விடுறதில்லை. ஆனா சென்ற மாதம் அந்த நோம்பு நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிடிக்கல. என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஈஸ்டர்ன் சைடுக்கு போயிருந்தீங்கன்னா சென்ற மாதம் அந்த அளவுக்கு வெப்பம், வெப்பம் சொன்னால் நோம்பு பிடிக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கம் இருந்துச்சு. அப்ப நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஏன் நோம்பு பிடிக்கலன்னு கேட்டா, எங்க பாய் நோம்பு பிடிக்கிற? வெயிலா வெயில், 10-11 மணி ஆகக்குள்ளே தண்ணி கேட்குது உடம்புக்குன்றாங்க. அந்த அளவுக்கு சூடு. அப்ப மஹ்ஷருடைய வெப்பத்தோட இப்ப இந்த பிரான்ஸ்ல அடிக்கக்கூடிய 115°C வெப்பத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். மனுஷன் நிலைமை எப்படி ஆகும்? இன்னும் கரண்டி கால்ட அளவுக்கு வெப்பம் வேர்வை வரல, முழங்கால்ட அளவுக்கு வேர்வை வரல, இடுப்புட அளவுக்கு, நெஞ்சிட அளவுக்கு, வாயிட அளவுக்கு வேர்வை வரல. அப்படி இருக்கும் போதே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த உடம்புக்கு தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அந்த மஹ்ஷருடைய நாள் எப்படியாப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்? இதுதான் அந்த வெப்பம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினை. அதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு நாள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே, அன்றைய நாள் ஒருத்தர் பார்க்கக்கூடிய நாளா? ஒருத்தர் பார்க்கக்கூடிய நாள் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நாள். தன்னுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை ஒரு தாய் மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாள் கடுமையாக இருக்கும் சொன்னால், அந்த மஹ்ஷருடைய அந்த வெப்பம், அந்த நாள் எப்படியாப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல ஆக கூடுதலாக வாழ்ந்தால், அண்மையில இலங்கையில ஒரு மாற்று மத ஒரு தாய் மரணிச்சாங்க. 114 வயசு, 114 வயசுல மரணிச்சாங்க. அது 100ல அல்லது 1000ல் 1-2 அப்படி வாழலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமூகம் ஒரு 60, 65 மவுத்துன்றதுக்கு காலம் இல்லை. பொதுவாக இருக்கக்கூடிய வயது எல்லையை வச்சு சொன்னா ஒரு 60, 65 ஆக கூடினா ஒரு 70, 80க்கு மரணிச்சிடும். இந்த ஒரு 50, 60, 70 ஆகக்கூடிய இந்த 80 வருஷத்துக்குள்ளுக்கும் எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு இன்பங்களை நாங்க அனுபவிக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷருடைய அந்த விசாரணை நடக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாட்களை பத்தி பேசும்போது, அந்த வெப்பம், அதாவது யாருடைய கையில் வலது கையில் ஏடு கிடைக்குதோ அவங்களுக்கு எவ்வளவு காலம் நிக்க வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க நிலைமையை மாத்திடுவாங்க. யாருடைய வலது கையில் ஏடு கிடைக்குதோ அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு அங்க ஹவுசர் நீர் குடிப்பதற்கு நீர் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பார்கள். யாருடைய இடது கையில கிடைக்குதோ அவர்களுக்கு அந்த நாள்ல ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நொடி கூட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஒரு நொடி கூட நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாத அந்த நாட்களை அல்லாஹ் தஆலா சொல்றா எப்படி தெரியுமா? எந்த நாள் அப்படி இருக்காது.
எப்படி இருக்கும் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? வ இன்ன யௌம இந்த ரப்பிக அல்ஃபி ஸனதி மிம்மா யதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க இங்க கழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அங்க ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் உங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய 1000 வருடங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய அந்த மறுமையுடைய ஒரு நாள் இருக்குதே, அந்த நாள் நாம் இப்ப கழிக்கக்கூடிய காலங்களில் 1000 வருடம். ஒரு நாள் 1000 வருடம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 114 டிகிரிக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை விடுங்களேன். அந்த நியூஸ்ல என்ன சொல்றான் தெரியுமா? தண்டவாளம் இருக்குது, ரயில் ரோட், தண்டவாளம் உருகினத்தை காட்டிலாம் பாத்தீங்களா? பிரான்ஸ்ல தண்டவாளம் உருகினத்தை வீடியோ பண்ணி காட்டுறான் நியூஸ்ல. தண்டவாளமே உருகுற அளவுக்கு பிரான்ஸ்ல எல்லினோ தாக்கம் இருக்குதுன்னு சொன்னா மறுமையுடைய அந்த வெப்பத்துல எப்படி உருகும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இப்படியாப்பட்ட நாள் இங்க பூமியுடைய 1000 வருடங்கள் அந்த ஒரு நாள் நாம் காத்திருக்கக்கூடிய நாளாக இருக்கு. அந்த ஒரு நாளே 1000 வருடங்கள் காத்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய அவகாசம், என்னுடைய கேள்வி, அல்லாஹ் தஆலா என்ன எந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிடுவான், என்னுடைய விசாரணை எத்தனை வருடத்தில் நடக்கும் எனக்கு சொல்ல முடியுமா? எந்த விசாரணை அல்லாஹ் தஆலா அழைக்கும் வரைக்கும் நான் எத்தனை வருடங்கள் அந்த மஹ்ஷருடைய நாளில் காத்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த ஒரு நாளை யோசிச்சோம்னு சொன்னால் நான் ஒரு தண்டனை தானே, டைம் போதாதே. அந்த மஹ்ஷருடைய நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்குது. ஒருத்தருடைய ஒரு தண்டனையை தான் சொன்னேன். என்னது? மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு மனிதன் தவறு செய்தால் அங்க இருக்கக்கூடிய தண்டனையே அப்படி இருக்கும்னு சொன்னால், தன்னைத்தானே கிழித்து கொண்டு ரத்தம் வடித்த நிலைமையில் ஒரு மனிதன் வருவான் என்று சொன்னால், இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சு அந்த மனுஷருடைய நாளை பயந்து, அந்த மறுமையுடைய நாளை பயந்து, அடுத்த மனிதனுடைய மானத்தை, அடுத்த மனிதனுடைய குடும்பத்துடைய மானத்தை, அடுத்த மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் மறைத்து வாழக்கூடிய, மன்னித்து வாழக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். வந்தால்தான் எங்களுடைய குறையை, எங்களுடைய மானத்தை அல்லாஹு தஆலா மறுமையிலே மறைப்பான். மறுமையிலே அல்லாஹு தஆலா நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கேற்ற பதில் அங்க கிடைக்கும். நாம் இங்கு எப்படி அடுத்த மனிதனை பலி வாங்கினோமோ அது மாதிரி பழி வாங்கக்கூடிய ஒரு நாள் மறுமை என்று சொன்னாலே அங்கு வேதனையும் அங்க பழி வாங்கலும் தான். ஒரு தாய் தந்தையரை ஒரு பிள்ளைகள் பழி வாங்குவார்கள். நீதம் காட்டாத தாய் தந்தையர்களை பாதிக்கப்பட்ட குழந்தை அங்க பழி வாங்கும். இங்க உலகத்துலதான் என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா, எந்த நானா, எந்த தம்பி, அங்க யாருமே கிடையாது. அங்க முழுக்க முழுக்க தண்டனையும் பழி வாங்கலுமா தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நாளை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.